நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோன்னா ஒரு மினி ஜூஸர் மிஷின் தான் ஸ்க்ராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். பேக் கவர் பார்த்தா வாட்டர் டேமேஜ் ஆனதுக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி வந்து செக் பண்ணலாம். உங்களுக்காக நான் உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் லைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுவோம். பேட்டரி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் ஒயரில் ரஸ்ட்டாக இருக்குது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி, இருந்தாலும் அந்த ஸ்டிக்கர் மேலே ப்ளஸ்ஸு இருக்க ஸ்டிக்கர் நம்ம பிரித்தா நல்லாவே தெரியுது வாட்டர் டேமேஜ் தான். ஸ்டிக்கரே அந்தளவுக்கு ரஸ்ட்டாக இருக்குது. இப்போ மல்டிமீட்டர் வச்சு எதுக்காக இருந்தாலும் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம். ரஸ்ட்டாக இருந்தால் ஐபி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், ஒர்க்கிங்கில் இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சார், நான் ஏற்கனவே வந்து எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டேன் ஒரு 5 மினிட்ஸு. அதனால் வந்து அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 1 வோல்டேஜாவது இருக்கணும். இப்போ இருந்தால் பேட்ரி டெத்துனா 0.10லேருந்து 1க்குள்ளே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சார்ஜ் ஆகினா இருக்கலாம். இப்போ வச்சு பார்த்தது வந்து 0.5 நம்மளுக்கு வந்து மல்டிமீட்டரில் காட்டுது. உங்களுக்காக நான் தெரியுதுக்காக கொஞ்சம் மல்டிமீட்டர் வந்து தூக்கி வச்சு கூட காட்டினேன். 0.4 இருக்குது. பேட்ரி டெத்து தான். நம்ம பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணாலும் வந்து போர்டு வந்து ஓடலை. ஏன்னு கேட்டால் போர்டும் வாட்டர் டேமேஜ் லைட்டாக ஆகிருக்கு. ஒரு சின்ன ஐசியூ அதில் ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து மோட்ரு மட்டும் ஓடுதான்னு செக் பண்ணால் மோட்ரு ஓடலை. ஆனால் மோட்ரு மட்டும் தனியாக எடுத்து லைட்டாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டாக நான் கை காட்டுற இடத்துல ஐபி லைட்டாக விட்டு நம்ம கொஞ்சம் கையால் சுற்றணும், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த ரஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வெளியே இதுவாச்சு. அப்புறம் நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்து பார்த்தா ஓடிச்சு. இந்த பிளேடு வந்து ஆன்டிக் வைஸாக போட்டால் ஓடிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு யூஎஸ்பியும் டைப் பி சார்ஜும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒர்க் ஆகுது. நம்ம மோட்ரு வரல ஒரு சின்ன ஐசி ஃபால்ட்டு. அதுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லாதனால அதை நம்மளால் ரெடி பண்ண முடியல. அதுக்காக எக்ஸ்டர்னலாக ஒரு சுவிட்ச் வச்சு டேரெக்டாக பேட்டரிக்கும் மோட்டர்லேயும் ஓடுற மாதிரி ஒரு இது பண்ணியாச்சு. இப்போ இது நல்லாவே ஓடுது. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.